ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தோட்டத்தை க்ளீன் பண்ணக்கூடிய வேலை தாங்க. பாருங்கள், அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. நல்ல மழைனால சூப்பராக படப்பட பிடுங்கன்னா வந்துடும். அதுக்கு முன்னே பூ கிடக்கிறத அவ்வளோத்தையும் பறிச்சிருவோம். நிறையா மல்லிகைப்பூலாம் கிடக்கு பாருங்கள். மல்லிகை பிச்சின்னு கிடக்கு. அது அவ்வளோத்தையும் நம்ம பறிச்சிருவோம். மல்லிகை பாருங்க, அதில் இருந்து அப்படி படர்ந்து கீழே மாதிரி இங்கே கிடக்கா. தரையோடு தரையாக கிடக்கு. இது அவ்வளோ நீங்கள் முறிச்சு விட்ற வேண்டியது. மலையோடு முறிச்சு விட்டா சூப்பராக தழுக்கும்ல. அதனால் இது நம்ம பன்னீர் ரோஜா கம்பு நல்லா நெட்டையாக இருந்து சரி முறிச்சிட்டேன். அதேமாதிரி கட் பண்ணி விடணும். அப்போ நிறையா தழுவு வரும். இல்லைங்களா? இப்படி தழுவு நிறைய மொட்டு வரும். அதுக்காக கட் பண்ணி விட்டு வளர்க்கணும். நம்ம மல்பெரியும் நல்லா செழிப்பாக தழுத்து அழகாக நிற்கி. ஆனால் அதையும் கட் பண்ணணும். மல்லிகை மொட்டை அவ்வளோத்தையும் பறிச்சுட்டு பிச்சி பூ மொட்டு கிடக்கு. அதையும் பறிச்சுட்டு நமக்கு இன்றைக்கி வேலையே செடி எல்லாம் பிடிங்கி மாற்றக்கூடிய வேலை தாங்க. இங்கே எங்கள் வீட்டு செல்ல பிராணிகள்லாம் 2 பேர் இருக்காத. பிளாக்கியும் ஒயிட்டி வெள்ளச்சி. இது கொப்பல் நெல்லிக்காய் மரம், பச்சை கலர் பட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது நல்லா தழுத்து வருது. இது ஒரு கம்பு தான் முறித்து வச்சேன். அது சூப்பராக தழுத்து வருது. இது நாவப்பழ மரம். இதை அன்றைக்கி பிடுங்கி நம்ம இந்த டப்பாவில் வச்சுருவோம். செவந்தியெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு பூத்து முடிஞ்சாச்சு. அதனால் பொடி கண் நிற்கல. அதெல்லாம் பிடுங்கி மாற்றிட்டு இதில் இன்றைக்கி நாவப்பழ மரத்தை பிடுங்கி வச்சுருவோம். மலையோடு வச்சு அழகாக தழுத்து வந்துடும். நம்ம கொடுக்காப்பிலியை பாருங்கள். பின்னாடியும் ஒன்று வச்சு விட்ருக்கேன், முன்னாடியும் ஒன்று வச்சுருக்கேன். சூப்பராக செழிப்பாக தழுத்து வருது. கத்திரிக்காய் பாருங்கள், மொட்டு வந்துட்டுங்க. நம்ம கீழே பிடுங்கி நட்டு வைக்கணும்னா அது மொட்டு வந்துட்டு. சரி மலையோடு பிடுங்கிடுவோம். நிறைய மொட்டு இருக்குது. வெள்ளை கலர் கத்திரிக்காய். இது பட்டு போகாமல் இருந்துச்சுன்னா கொள்ளலாம். நம்ம லைட் ரோஸ் கலர் ரோஜா. இது எப்படி பூத்து விரிஞ்சு அது ஒரு மாதிரி ஆயிட்டு. இதுவும் பன்னீர் ரோஜா தான். பன்னீர் ரோஜா மட்டும் அங்கங்கே வச்சு விட்ருப்பேங்க. அது கம்பு முறித்து எதையா ஊனி விடுவேன்னா அது அவ்வளோ தழுத்து நிற்கி. எல்லாத்துலேயும் மொட்டும் கிடக்கு. பார்த்திங்களா? எல்லா கிளையிலையும் மொட்டு கிடக்கு. அது இது பூத்து முடிஞ்சால் இடத்துல மொட்டையாட்டு வெட்டி விட்ருவேன். வேறு என்ன, சிவப்பு கலர் ரோஜா. அது சூப்பராக தழுத்து வருது. இதே நெய் பிடிங்கி வேற ஒரு டப்பாவில் வச்சு விடணும். இந்த ரோஜாவில் உள்ள கம்பு தழுக்க வச்சது. இது சுகர் பழச்செடின்னு சொல்லுவாங்கள்ல. அது நம்ம மரமாக வர முடியாதுங்க. அதனால் நமக்கு தேவையில்லை. எல்லாம் மரம் வர முடியாதா. ஆனால் இது நமக்கு தேவையில்லை. முறித்து தூர விடணும். கோவக்காய் பாருங்கள், சூப்பராக படம் வந்துட்டுல. அது பந்தல் போட்டு விட்றதுக்கு தான் நமக்கு நேரம் இல்லை. எப்படி பந்தல் போடணுன்னே தெரில. கரும்பு பாருங்கள், தழுத்து வருது. ஆனால் இடையில முறிஞ்சிருக்கு. அதனால் கரும்பு எப்படி வரப்போகுதுன்னு தெரில. இந்த ரோஜாவை தாங்க மெயினாக காணிக்கணும்னு சொல்லி வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ரோஜாவை சூப்பராக இருக்கா. அடுக்கடுக்கா டபுள் கலர் மாதிரி இருக்கா. இது மொட்டு இவ்வளோண்டு சூத்திரி மாதிரி தான் வருது. ஆனால் விரிஞ்சு சூப்பராக வருங்க. இதில் கம்பு தழுக்க வச்சு 2 ரோஜா கம்பு தழுக்க வச்சுருந்தேன். 3 நாள் வச்சுருந்தேன். ஒன்று பட்டுட்டு பிடிங்கி வச்சோன்னே 2 அனம் ஒவ்வொரு மொட்டு வந்திருக்கு. நல்லா தழுத்து வரட்டும். நம்ம புதினா செடி. இதில் நம்ம இன்றைக்கி டேபிள் ரோஸ் தான் பிடுங்கி வைக்க போகிறோம். அது ஒயிட் கலர் பிடுங்கி வச்சுருவோம். எவ்வளோ பிச்சு பூ கிடந்திருக்கு. நம்ம செடியில் பறிச்சாச்சு. ஒயிட் கலர் டேபிள் ரோஸ். இது கூட நின்னோன்னா நிறைய தழுக்க மாட்டுது. அதனால் இதை பிடிங்கி தனியாக அன்றைக்கி வச்சு விட்ருவோமா. மழை டைமில் வச்சு விட்ருவோம்னு சொல்லிட்டு பிடிங்கி வைக்க போகிறேன். இதில் வச்சு விட்ருவோம். இதில் இன்னொரு கலர் இடத்துல எடுத்து வச்சு விட்ருவோம். இது சும்மா ஒரு கிளை இருந்தாலே போதும். நல்லா தழுத்து அழகாக வரும். படர்ந்து வரும். இது சின்னதாக தானே வேர் வரும்னு சொல்லி தான் இதில் வச்சு விட்ருக்கேன். நல்லா பூக்கட்டும் தழுத்து. அது ஒரு அழகாக தான் இருக்கும் பார்க்கறதுக்குன்னு சொல்லி.
இந்த ஒன்றுலேயும் ஒயிட் கலர் வச்சுட்டு மீதி எல்லாத்துலேயும் வேறு கலர் வச்சு விட்டாச்சு.